விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா திருவம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு தேர் திருவிழாவும் திரௌபதி அம்மனுக்கு தீமிதி விழாவும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி முத்துமாரியம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும், தொடர்ந்து 14ஆம் தேதி திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. ஏப்ரல் 19ஆம் தேதி திரௌபதி அம்மனுக்கு அக்னி பிரவேச தீமிதி விழாவும், முத்துமாரி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும், இரவு முத்து பல்லக்கில் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலவர் முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பல வகை பூக்களால் தங்க நகை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து மாரியம்மன் தேரில் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவம்பட்டு கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வருகை தந்து தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தங்களது விளைநிலங்களில் விளைந்த மணிலா, கத்தரிக்காய், நெல் போன்ற விளைபொருட்களை தேர் மீது வீசி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தேர் திருவிழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, ஒன்றிய கவுன்சிலர் கோபால், ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா பஸ் உரிமையாளர் திருவம்பட்டு ஏழுமலை, கோவில் அறங்காவலர் செந்தில்நாதன், டாக்டர் ஆனந்த முருகன், குமார், அனைத்து உபயதாரர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் செய்திருந்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 6ஆம் திருநாளில் தெய்வங்கள் ரிஷப வாகனத்தில் திரு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இவ்விழா கடந்த 15ஆம் தேதி அன்று கொடியேற்றம் காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. முன்னதாக வாழை தோரணங்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருநாள் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சோமநாத சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் ரிஷப வாகனத்திலும், ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் மற்றொரு ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து அலங்கார தீபம், கும்ப தீபம், 5 முக தீபம், ஏகமுக தீபம் காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உற்சவ தெய்வங்களை இரட்டை சப்பரத்தில் எழுந்தருள செய்து மங்கள வாத்தியங்கள் மற்றும் வான வெடிகளுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திரு வீதி உலா வந்தனர். இரட்டை சப்பரத்தில் ரிஷப வாகனத்தில் பவனி வந்த தெய்வங்களுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு 7ஆம் திருநாளில் உற்சவர் பெருமாள் தங்க பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக முத்தண்ணன் மண்டகப்பட்டி திருநாள் மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயணன் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சர்வ அலங்காரத்தில் தங்க பல்லக்கில் எழுந்தருளினார்கள். தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். வானவெடியுடன் மின்னொணியில் பவனி வந்த சௌமிய நாராயண பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். விழாவை முத்தண்ணன், ராக்கப்பன் மற்றும் வீரை மண்டபடித்தாரர்கள் செய்திருந்தனர். மதுரையில் நடைபெறும் சித்திரை திருநாளில் நாளை மறுநாள் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் பொழுது ஸ்ரீ ஆண்டாள் சூடி களைந்த மாலை, கிளி, பரிவட்டம் உள்ளிட்டவைகளை அணிந்துதான் இறங்குவார். அதன் அடிப்படையில் இன்று மாலை கிளி, பரிவட்டம் உள்ளிட்டவைகளை மதுரை கொண்டு செல்லும் இன்றைய நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். தஞ்சை பெருவுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர்.
உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. இன்று சித்திரை மாத ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளிருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சப்பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பிரதோஷம் அன்று நந்தியம் பெருமானை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேர் வடம் பிடித்து இழுத்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவ திருப்பதிகளில் குருவுக்கு அதிபதியாக 9வது ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவிலில் வருடத்திற்கு 4 பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. பங்குனி சித்திரை மூலவர் ஸ்ரீ ஆதிநாதருக்கும் மாசி வைகாசி சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன்படி இந்த ஆண்டிற்கான அருள்மிகு பொலிந்து நின்ற பிரான் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொலிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். 9ஆம் திருநாளான இன்று திருத்தேர் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக இன்று காலை 6:30க்கு மேல் 7:30 மணிக்குள் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தேருக்கு எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதும் சுவாமி பொலிந்து நின்ற பிரானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருமாளிகை சுவாமிகள் பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுடன் திருத்தேர் வடம் பிடித்தெழுத்தனர். ரதம் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. நாளை தாமிரபரணி நதியில் தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர், தக்கார் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் கடந்த 2018ஆம் ஆண்டு திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான வருஷாபிஷேகம் இன்று காலையில் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாள் சன்னதியில் 1008 சங்குகளும், சுவாமி சன்னதியில் 108 கலசம் வைத்தும் சிறப்பு ஹோமம், கும்ப பூஜை நடைபெற்றது. அம்பாள் சன்னதியில் 1008 சங்குகளும், சுவாமி சன்னதியில் 108 கலசம் வைத்தும் சிறப்பு ஹோமம், கும்ப பூஜை நடைபெற்றது. காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள், ஸ்ரீ ஆறுமுக நயினார், மூல மகாலிங்கம் உள்ளிட்ட சன்னதி விமானங்களுக்கு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம், மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவில் சுவாமி அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகின்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
சைடில் இந்த சைடில் போனோம்னா அது சரி அவன் அந்த லூசு போய் மறைப்பான். அப்படி சொல்லிடுறேன். இங்கே வா, முருகன் இடத்துக்கு என்ன காலி பண்ணிடாத. ராம்சங்கர் சொல்லிதான் அனுப்பு. அப்பவும் கேட்க வேண்டாம். போட்டு போட்டு எல்லாம் உள்ள போட்டு போதும் போதும் கொடுத்து விட்டுறாங்க. ஒரே டைப்ல அம்மா தானே வச்சிரு, நான் வரேன். அப்படியே சாய்ச்சி மட்டும் திருவரமங்கை என்னும் வான மாமலை என்பது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். இந்தியாவில் உள்ள 5 சுயம்பத்த சேஷஸ்திரங்களில் நாங்குநேரியும் ஒன்று. சுவாமி நம்மாழ்வாரால் பாடப்பெற்றது. இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு இறைவனுக்கு தினம்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறும். அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாழிக்கிணற்றில் ஊற்றி வருகின்றனர். இந்த நாழிக்கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாகும். பழமையும் சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தில் பல்வேறு உற்சவங்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. சிறப்பான சைத்திர பிரம்மோற்சவம் கடந்த 12ஆம் தேதி ஸ்ரீமத் பரமசேத்யாதி மதுரகவி ஸ்ரீ வான மாமலை ராமானுஜர் சுவாமிகள் ஆசிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. சிறப்பான சைத்திர பிரம்மோற்சவம் கடந்த 12ஆம் தேதி ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி மதுரகவி ஸ்ரீ வான மாமலை ராமானுஜர் சுவாமிகள் ஆசிகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அன்று முதல் தினமும் காலை
பெருமாள் தாயார் தோளுக்கிணியானில் வீதி புறப்பாடு மற்றும் திருமஞ்சனம் கோஷ்டி தீர்த்த பிரசாதம் என நடைபெற்றது. இரவில் பல்வேறு வாகனங்களில் ஸ்ரீ வரமங்கா சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. 10ஆம் திருநாளான இன்று காலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீவரமங்கா சமேத சுவாமி தெய்வநாயக பெருமாள் காலை 6:15 6:30 மேஷ லக்கணத்தில் தேருக்கு எழுந்தருளினார். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பெருமாள் தாயாருக்கு கற்பூர் ஆரத்தி காட்டியதைத் தொடர்ந்து ஸ்ரீ வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமிகள் தேங்காய் விடல் போட்டு திருத்தேர் வடம் பிடிக்க பக்தர்கள் தேரை இழுத்தனர். இதில் ஆயிரக்கணக்கான மக்களின் கோவிந்த கோபால என்ற கோஷங்களுடன் தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. தென் தமிழகத்தில் தேர் முற்றிலும் மனித முயற்சியிலே இழுக்கப்படுகின்றது. தேர் விழாவினை வானமாமலை ஜியர் மடத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமி சமேத கோமதி அம்பாள் திருக்கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இங்கு ஆண்டு முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமிக்கு சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா 10 தினங்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. இத்திருவிழாவிற்காக கொடியேற்றம் கடந்த 12ஆம் தேதி அன்று காலை ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு உள்ள கொடிமரத்தில் தொடங்கியது. திருவிழா நாட்களில் தினம்தோறும் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறுகின்றன. இரவு சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நிகழ்வும் நடைபெற்றன. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சுவாமி அம்பாள் என 2 தேர்கள் இழுக்கும் திருத்தேரட்டும் இன்று காலை நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி பிரியா விடையுடனும் கோமதி அம்பாளும் தனித்தனியே தேருக்கு எழுந்தருளினர். முதலில் கோரதம் விநாயகர் தேரும் சுப்பிரமணியர் தேரோட்டமும் நடைபெற்றது. காலை 9 மணிக்கு மேல் சுவாமி அம்பாள் தேரோட்ட நிகழ்ச்சி ஆரம்பமாயிற்று. முதலில் சுவாமி தேர் பக்தர்களால் வடம் பிடிக்கப்பட்டு இழுக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ கோமதி அம்பிகை தேரானது பக்தர்களால் இழுக்கப்பட்டு கீழரத வீதியில் இருந்து புறப்பட்டு தெற்கரத வீதி, மேலரத வீதி, வடக்கரத வீதி வழியாக தேர் நிலையத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்தில் கைலாய வாத்தியங்கள் முழங்க சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அம்பாளை தரிசித்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படித்தாரர்கள் செய்திருந்தனர். Hey!
ராதாபுரத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமையான வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணியம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா காலங்களில் தினசரி காலையில் கும்பாபிஷேகமும் இரவு சுவாமி அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று 21ஆம் தேதி 9ஆம் திருவிழாவான தேரோட்டத்தை முன்னிட்டு வரகுண பாண்டீஸ்வரரும் நித்திய கல்யாணி அம்பாலும் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். தேரை தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். பின் அம்மன் தேரை பெண்கள் மட்டும் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். தேரானது மாலை 5 மணிக்கு நிலையில் நிறுத்தப்படும். நாளை 10ஆம் திருவிழா அன்று தெப்ப திருவிழா நடைபெறுகின்றது. இன்று நடந்த தேரோட்டத்தில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். தென் மாவட்டங்களில் உள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்று உவரி சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில். இக்கோவிலில் மூலவர் சுயம்புவாய் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார். இக்கோவிலில் மன்னர் காலங்களில் அமைக்கப்பட்ட சிவாலயங்கள் போன்று முழுக்க முழுக்க கற்களால் ஆன 9 நிலைகள் கொண்ட மொத்தம் 108 அடி ராஜகோபுரம் அமைக்கும் பணி பல வருடங்களாக நடைபெற்று வருகின்றது. 5500 டன் எடை கொண்ட கற்களால் அமைக்கப்பட்டுள்ள அஸ்திவார பணிகள் மற்றும் கல்காரை என்று அழைக்கப்படும் தரைதள பணிகள் நிறைவடைந்து இன்று காலை ராஜகோபுரத்தின் 9 நிலைகளில் பிரதம மேஷ்டி என அழைக்கப்படும் முதல் நிலை பணி தொடக்க விழா நடைபெற்றது. தொடக்க விழாவை முன்னிட்டு கணபதி பூஜை, சிவ பூஜை, வாஸ்து பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கன்றுடன் அழைத்து வரப்பட்ட பசு மாட்டிற்கு கோ பூஜை நடைபெற்றது. பின்னர் முதல் நிலையில் அமைக்கப்பட உள்ள கற்களுக்கு அபிஷேகங்கள் மற்றும் மலர் மாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கோஷம் முழங்க பூஜிக்கப்பட்ட கற்களை பக்தர்கள் தொட்டு வணங்கினர். கற்கள் கிரேன் மூலம் ராஜகோபுரத்தின் முதல் நிலையில் கன்னி மூலையில் நிறுவப்பட்டது. இவ்விழாவில் திருக்கோவில் பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன் மற்றும் ராஜகோபுர கமிட்டி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 1000 ஆண்டுக்கு மேல் பழமையான அஸ்வினி நட்சத்திர பரிகார ஸ்தலமான அருள்மிகு பெரியநாயகி உடனுரை அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. கோவிலுக்கு எதிர்ப்புறம் பிரம்மா தீர்த்தம் அமைத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததால் அவரது தோஷம் மறைந்ததாகவும், கோவில் உள்ளே அம்பாள் சன்னதிக்கு எதிரே மாங்கல்ய தீர்த்தம் அமைந்துள்ளது. இதில் திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நீராடி அம்பாளை வணங்கினால் திருமண தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பரிகார ஸ்தலமாக விளங்கும் புகழ்பெற்ற இக்கோவிலின் சித்திரை பெருவிழா கடந்த மார்ச் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினந்தோறும் சிறப்பு பூஜைகள், சுவாமி புறப்பாடுகள் நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட விழா இன்றைய தினம் காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி தாலுகா லாரி உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ஆறுமுகம், செயலாளர் ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர் RK சேகர், தமிழக லாரிகள் உரிமையாளர் மாநில சம்மேளன தலைவர் தனராஜ், தமிழக லாரிகள் உரிமையாளர்கள் சங்கம் மாநில சம்மேளன முன்னாள் தலைவர் குமாரசாமி, திருத்துறைப்பூண்டி நகரமன்ற தலைவர் கவிதா பாண்டியன், திருத்துறைப்பூண்டி திமுக நகர செயலாளர் RS பாண்டியன், கோவில் செயல் அலுவலர் முருகையன் ஆகியோர் முன்னிலையில்
மன்னார்குடி செங்கமலத்தாயார் கல்வி அறக்கட்டளையின் தாளாளர் திவாகரன் வடம் பிடித்து துவக்கி வைத்தார். சிவவாத்தியங்கள் முழங்க மேல வீதி, கீழ வீதி, தெற்கு வீதி, வடக்கு வீதி என 4 வீதிகளில் வலம் வந்து இரவு 9 மணிக்கு தேர் நிலைக்கு வரும் டிஎஸ்பி சோமசுந்தரம் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீர்த்த விடங்கா வியாகேசா என கோஷமிட்டு வடம் பிடித்தனர். திருவாரூர் மாவட்டம் கீழக்காவதுகுடி ஊராட்சி சேந்தமங்கலம் ஆரூர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கள துர்க்கையம்மன் ஆலயம் ஸ்ரீ மகா வராகி சேத்திரம் ஸ்ரீ பூமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு 19/4/2024 விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை என தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை 5ஆம் கால யாக பூஜை தொடங்கி யாகசாலையில் ஆச்சாரியர்கள் சுவாமிகள் வேத மந்திரங்கள் முழங்க மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் முடிவுற்று ஆச்சாரியர்கள் கடங்களை தலையில் சுமந்தவாறு மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ பூமி நிலா தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் 16 அடி உயரமுள்ள விஸ்வரூப வைராக்கிய ஆஞ்சநேயர் ஆலயம் இந்த கோவிலில் உள்ளது என்பது இந்த கோவிலின் சிறப்பாகும். மேலும் வாரந்தோறும் சனிக்கிழமை தினங்களில் திருத்துறைப்பூண்டி மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக உள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை பற்றி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோவில் புனரமைக்கும் பணி நடைபெற்று கடந்த வாரம் விநாயகர் ஊமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜை நடைபெற்று வந்து இன்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டுள்ள புனித நீர் அடங்கிய கடத்தை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து எடுத்து வந்து மேலே தாளங்கள் முழங்க ஊர்வலமாக வந்து கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கோபுரத்தை அடைந்து கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் திருத்துறைப்பூண்டி மட்டுமல்லாது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள விநாயகர், ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ மதுரை வீரன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் சரவணன் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமாக திரண்ட பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்து பகுதியில் ஸ்ரீ விநாயகர் ஆலயமும் அதன் அருகாமையில் ஸ்ரீ மதுரை வீரன் நூதன ஆலய கும்பாபிஷேக விழாவும் நடைபெற்றது. கடந்த வெள்ளியன்று துவங்கிய வேள்வி பூஜைக்கு 6 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவஸ்ரீ நாகராஜ் குருக்கள் தலைமையில் 15 சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் 4 கால வேள்வி பூஜைகள் வெள்ளி முதல் ஞாயிறு காலை வரை வார்க்கப்பட்டு பின்னர் விநாயகர், முருகன், மதுரை வீரன், செல்லியம்மன், ஆஞ்சநேயர் இவைகளுக்கு பூர்ணாகதி மற்றும் மகா தீப ஆராதனை காட்டப்பட்டு வேள்வி பூர்ணாகதி பூஜையில் பங்கேற்ற அனைவரும் தீப ஜோதியை கண்டு வழங்கினர். பின்னர் புனித கலசங்கள் கொண்டு செல்லப்பட்டு முதலில் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் புனித கலச நீர் ஊற்றப்பட்டு பின்னர் தனியாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்தில் விநாயகர், முருகர், மதுரை வீரன், செல்லியம்மன் இவர்களுக்கு கோபுர விமானத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மீது கோபுர கலச புனித நீர் அனைவர் மீதும் தெளிக்கப்பட்டது. பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் சரவணன், சக்திவேல் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் ஆகியோர் பங்கேற்று வெகு சிறப்பாக இரு கோவில்கள் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யமொழி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யமொழி விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பூஜையுடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்டு நான்மறை நாயகனுக்கு 4ஆம் யாகசாலை பூஜையில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகை பொருட்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் தேவை செலுத்தி பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீப ஆராதனை, பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
இதனைத் தொடர்ந்து யாத்ராதானம் கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9 மணியளவில் திருக்கைலாயபுரம் பறைத்தருமை ஆதீனம் 27வது குருமக சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களின் சகோதரர் முன்னிலையில் மூலவர் ஸ்ரீ சுயம்பு புயமொழி விநாயகர் விமான கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலாய மூர்த்திக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை, பஞ்சமுக தீப ஆராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி KS மஸ்தான், அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், பாமக தருமபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள், பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு ஐயன் அருளை பெற்றனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை சகுந்தலா அம்மாள், மணிகண்டன் பரம்பரை அறங்காவலர்கள் செய்திருந்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகவதியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு இங்குள்ள ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், நெய், அவுள், விபூதி கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டு இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு வணங்கினர். வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதான நிகழ்வு நடைபெற்றது. நாமக்கல் நகரில் மையப்பகுதியில் உள்ள நாமக்கல் ஆஞ்சநேயர் ஒரே கல்லினால் ஆன 18 அடி உயர ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். சித்திரை மாத முதல் சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு காலை 10 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1008 வடைமாலை அலங்காரம் செய்யப்பட்டு தொடர்ந்து 11 மணிக்கு நல்லெண்ணெய், சீகக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், சொர்ணம், கலச தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரமாக முத்தங்கி அலங்காரம் சாற்றப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநில பகுதியிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி சென்றனர். அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வாழவந்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் வாழவந்தி மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள 18 ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட கோவிலாகும். ஆண்டுதோறும் பங்குனி, சித்திரை சிறப்பாக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கம்பம் ஊன்றி காப்பு கட்டி திருவிழா துவங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கம்பத்திற்கு ஊற்றி வணங்கினார்கள். தொடர்ந்து 15ஆம் தேதி திங்கட்கிழமை மறுகாப்பு கட்டப்பட்டு தினசரி சுவாமி இரவு திரு வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றன. நேற்று 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு பூந்தேர் திரு வீதி உலா மிக விமர்சையாக மீன் அலங்காரத்தில் நடைபெற்றன. அப்பொழுது அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மாரியம்மன் கோவில் உள் மண்டபத்தில் மாவிளக்கு பூஜை வழிபாடு முடிந்தவுடன் மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. பின் மின்னொளியில் அலங்கரிக்கப்பட்ட பூந்தேரில் உற்சவ மாரியம்மன் ரதமேறும் நிகழ்வும், அதன் பிறகு மாரியம்மனுக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன. அப்பொழுது வான வேடிக்கை நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது. பிறகு மாரியம்மன் திரு வீதி உலா நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வடிசோறு பூஜையும், 22ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் மாவிளக்கு பூஜை நடைபெற்று பூக்குழி அமைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து பூக்குழி தீக்குண்டம் அமைக்கப்பட்டு சுவாமி குமாரபாளையம் காவிரி ஆற்றுக்கு எடுத்து சென்று புனித நீராடி சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் சுவாமியை சப்பரத்தில் பக்தர்கள் தூக்கி கொண்டு நடந்து வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள தீக்குண்டத்தில் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். அன்று காலை முதல் மாலை வரை பக்தர்கள் அக்னி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், உள்ளத்தண்டம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதல் சுவாமிக்கு கிடாவெட்டும் நடைபெறும். காலை 10 மணி அளவில் சுவாமி 30 அடி உயரம் கொண்ட தேரில் ரதமேறும் நிகழ்ச்சி நடைபெற்று 5 மணி அளவில் தேர் திருவிதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும். புதன்கிழமை அதிகாலை கம்பம் பிடுங்கி சிங்கார பாலியில் விடப்படும். தொடர்ந்து மாலை மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலரும் தக்காருமான வினோதினி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செட்டி தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத உத்திர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமிக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், கரும்புச்சாறு, இளநீர், திருமஞ்சனம், பச்சரிசி மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், பன்னீர், விபூதி, ஸ்வர்ணம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பால ஐயப்ப சுவாமியை வணங்கி சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த சின்னத்தும்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிங்கமகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 15ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் துவங்கியது. தொடர்ந்து வாஸ்து சாந்தியுடன் முதற்கால பூஜையுடன் பூர்ணாகூதி நடைபெற்றது. இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணாகூதி நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சிங்கமகா காளியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில். இங்கு சித்திரை திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் கரகம் ஜோடித்தல், பூக்குழி இறங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் இன்று மாலை கோவிலில் அம்மன் கரகம் மற்றும் முளைப்பாறை ஊர்வலம் மீன்றது தேர்பவனியுடன் கோவிலில் இருந்து புறப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாறை ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த முளைப்பாறை ஊர்வலமானது நகரில் 4 ரத வீதிகள் வழியாக நடைபெற்றது. பின்னர் முளைப்பாறை கோவில் அருகே உள்ள கோட்டை குளத்தில் தொடர்ந்து கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஊர்வலத்தின் பொழுது பத்ரகாளியம்மன் மற்றும் கருப்பசாமி வேடமடைந்த பக்தர்கள் ஆடிப்பாடி பரவசத்துடன் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புட்டூரில் திண்டுக்கல் நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உண்ணாமலை அம்பாள் உடனுரை அண்ணாமலையார் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் நேற்று முன்தினம் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், லக்ஷ்மி பூஜை, விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று விநாயகர் வழிபாடு மற்றும் 2ஆம், 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் இன்று காலை மகா பூர்ணகுதி, 4ஆம் கால யாகசாலை பூஜையை தொடர்ந்து ஏற்கனவே யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த காசி ராமேஸ்வரம், அழகர்மலை, கரந்தமலை உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் மேலத்தாளம் முழங்க கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. பின்னர் அங்கு சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அப்பொழுது வானத்தில் கருடன் வட்டமிட்டது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் வெளி மாவட்ட பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு புனித தீர்த்தமும் பூஜை மலர்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை குண்டூர் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் ஸ்ரீராம அழகர் சுவாமி தேவஸ்தானத்தின் சார்பாக 97ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி பிருந்தாவனத்தோப்பில் உள்ள ஸ்ரீராம அழகர் சுவாமி தேவஸ்தானத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றது. பின்னர் 10வது நாளான இன்று பொன்விழா திடலில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கார மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். பின்னர் 10வது நாளான இன்று பொன்விழா திடலில் அமைக்கப்பட்டுள்ள சிங்கார மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாப்பிள்ளை பெண் வீட்டார் அழைப்பு நடைபெற்றது. பின்னர் யாக வேள்வி அமைத்து ஹோமமும் வேத மந்திரங்களும் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வேத மந்திரங்கள் விண்ணத்திர மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் திருக்கல்யாண கோலத்தை கண்டு களித்த பெண்கள் தங்களது கழுத்தில் அணிந்திருந்த தாலி கயிற்றை புதுப்பித்துக் கொண்டார்கள். கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு இன்னும் வலுப்பெறவே இந்த வழிபாட்டு முறை வைக்கப்பட்டுள்ளதாக பக்தர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. இந்த திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தில் சின்னாலப்பட்டி பகுதியை சுற்றி 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து அறுசுவை விருந்து உண்டு மகிழ்ந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கந்தலூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆழ்வார்களால் பாடல் பெற்ற வைணவ திவ்ய தேசங்களில் 22வது ஆலயமான இது காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், அப்பாதுரங்கம், சாரங்கம் ஆகிய பஞ்சரங்க ஆலயங்களில் 5வதாக பரிமள ரங்கம் என்று போற்றப்படுகின்றது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் 15 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு 7 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இன்று 7ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்துவரப்பட்டு கருவறை கோபுரம், ராஜகோபுரம், தாயார் சன்னதி உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களுக்கும் ஊற்றி மகா சம்பிரோஷணம் எனப்படும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா மற்றும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் செயின் சமூகத்தினர் குறிப்பிட்ட அளவில் வசித்து வருகின்றனர். செயின் சமூகத்தின் 24வது தீர்த்தங்கரான மகாவீர் ஜெயின் பிறந்தநாள் விழா சைத்திர மாதம் திரையோதசி திதியன்று செயின் சமூகத்தினரால் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு செயின் சங்கத்திலிருந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தீர்த்தங்கரார் உற்சவ மூர்த்தியை முக்கிய வீதிகள் வழியாக ஆண்கள், பெண்கள் ஊர்வலமாக ஆடிப்பாடி எடுத்து வந்தனர். மகாதான வீதி, கச்சேரி சாலை வழியாக செயின் ஆலயமான சுமதிநாத் ஆலயத்தை ஊர்வலம் வந்தடைந்தது. அங்கு பால் தீர்த்தம் தெளித்து சுமதிநாத் சுவாமிக்கு தீப ஆராதனை செய்து வழிபாடு செய்யப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள் பங்கேற்று ஆடிப்பாடி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு செயின் சமூகத்தினர் நீர்மோர் வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹாரம் செய்ததால் அட்ட வீரட்ட தலங்கள் ஒன்றாக திகழ்ந்து வருகின்றது. தேவார பாடல் பெற்றிருந்த கோவிலின் சித்திரை வசந்த உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 8ஆம் நாள் திருவிழாவான இன்று தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கோவிலில் இருந்து அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தி பஞ்சமூர்த்திகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருள சிறப்பு பூஜைகள், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்தெடுக்க 4 மாட வீதிகளையும் வலம் வந்த தேர் நிலையை அடைந்தது. சித்திரை தேர் திருவிழாவில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மற்றும் வெளி மாநில பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான சட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. திருநிலை நாயகியம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் மலைக்கோவிலில் சட்டைநாதர், தோணியப்பர் அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவிலில் திருஞான சம்பந்த பெருமானுக்கு உமையம்மை ஞானப்பால் வழங்கிய ஐதீக நிகழ்வு
திருமுலைப்பால் பிரம்மோற்சவமாக ஆண்டுதோறும் 15 நாள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த 14ஆம் தேதி இக்கோவிலில் கொடியேற்றத்துடன் பிரம்மோற்சவம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. விழாவில் முக்கிய நிகழ்வாக 2ஆம் நாள் திருமுலைப்பால் விழா நிறைவடைந்த நிலையில் 8ஆம் நாள் விழாவாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் விநாயகர் சுவாமி, அம்மன், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் திருஞான சம்பந்தரும் எழுந்தருளினார். சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் கட்டளை ஸ்ரீமத் சட்டநாதன் தம்பிரான் சுவாமிகள் வடம் பிடித்து திருத்தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரினை இழுத்தனர். கீழவீதியில் புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்தது. வழியெங்கும் பக்தர்கள் சுவாமிகளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டார்கள். இதில் சீர்காழி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து தரிசனம் செய்தனர். நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி.